ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஆர் கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெசிமென் ஜீரோவில் எஸ்கேப் ஆகிறது தான் கைஸ். ஃபஸ்ட் டைட்டி இந்த ஸ்பெசிமென் ஜீரோ விளாண்டுருந்த போது அந்த மான்ஸ்டர் ஸ்டக்கானனால நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது நடுவலையே விட்டுருப்போம் கைஸ். இப்போ வந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறோம். இன்றைக்கி யார் கூட விளையாட போகிறோம்னா நம்ம ராக்ஸ்டார் தான். எப்போவுமே அவர் கூட தான் விளையாடுவோம். பாருங்கள் கைஸ், இவர் கிடக்கிறாரு. இன்றைக்கி மல்டிப்ளேயர் தான் கைஸ். அவர் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறாரு. ஓகே, செப்பம் போல் ஸ்டார்ட் கொடுத்துடலாம் கைஸ். நான் எப்பவுமே லேட்டாக தான் இன்ட்ரோ கொடுப்பேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஆர் கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெசிமென் ஜீரோல எப்படி எஸ்கேப் ஆகணும் தான் பார்க்க போகிறோம். என்ன கைஸ், நம்ம சொல்கிறது இவர் திரும்பி சொல்கிறாரு. போனதாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மான்ஸ்டர் வேற பக் ஆயிடுச்சு. ஆமாம் கைஸ், என்னாச்சுன்னு தெரில. ரொம்ப நேரம் பார்த்தா அப்போவே முடிக்கலான்னு பார்த்தா. ஆமாம் பாருங்க கைஸ், MRGAMING. என்ன கைஸ் இது? MRGAMIN. ஓ, என்ன கைஸ் இது? இருங்க, இந்த டிரான்ஸ்லேட்டரை ஃபஸ்ட் இது பண்ணிடுறேன். இதனால தான் MRGAMING. இதுதான் வேகமாக டைப் பண்ணிடுவேன் கைஸ். நானும் வேகமாக தான் டைப் 3 2 1 கோ. இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் கைஸ் ஆரம்பிப்போம். ஏன்னா எங்களுக்கு நிறைய கேம் இந்த மாதிரி ஆகிருக்கு. அந்த ஒரே நேரத்தில் ஆன் பண்ணாமல் தனித்தனியாக ஆன் பண்ணனா வைங்க, ஒருத்தர் வருவாங்க ஒருத்தர் வரமாட்டாங்க. இதே மாதிரி நிறைய கேமில் ஆன். இருங்க கைஸ், நான் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணேன் கைஸ். நான் டாட் கன் எடுத்துக்கிறேன், டாட் புல்லெட். ஓகே கைஸ், இது என்ன கைஸ், சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, 1 செகண்ட் இருங்க. சரி, ஸ்மூத் போட்டு வேண்டாம், ஏதோ கம்மியாக இருக்கு. ஓகே கைஸ், இவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இவர் சும்மா ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு கைஸ். இவர் கிடக்கிறாரு, வாங்க நம்ம விளாடுவோம். என்ன, எத்தனை பிளேயர் போட்டிங்க? 2. எனக்கு வெயிட்டிங் ஃபார் பிளேயர்னு வந்துட்டே இருக்கு. ஷார்ட் கன் செல். எத்தனை பிளேயர் போட்டிங்க? 2. ஆமாம், 2 பிளேயர். சரி காய்ஸ், பக் ஆயிடுச்சு காய்ஸ். காய்ஸ், இதோ 2வது டேக் எடுக்கிறோம். ஆமாம் காய்ஸ், அது என்னாச்சு, பாம் ஸ்காட் கேம் எடுத்திருந்தோம். அது ஒரு சூப்பரான கேம் காய்ஸ். அது நல்லா இருக்கும் கைஸ். இதுக்கு மேலே அந்த வீடியோ வந்துடும். இதோட நான் 3வது தாட்டி பாம் ஸ்குவாட் வீடியோ எடுக்கிறோம் கைஸ், திரும்பி. அது ஒரு தாட்டி ஃபோன் கால்னால மிஸ்டேக் ஆயிடுச்சு கைஸ். பேசாமல் நான் ரீஸ்டார்ட்டே பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். இந்த வெயிட்டிங் ஃபார் பிளேயர் டென்ஷன் ஆகுது. இருங்க கைஸ், திரும்பி வரோம். ஓகே கைஸ், திரும்பி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது வந்து முன்னாடி இருந்தது நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் கைஸ். அது எத்தனை நீங்கள் பார்ப்பீங்க. அது ஏன் கைஸ் அப்படி வருது, டென்ஷன் ஆகுது. இருங்க கைஸ், நாங்கள் திரும்பி ரூம்குள்ளார போனதுக்கப்புறம் பேசுகிறோம். வி வில் பி பேக் ரைட் நவ். அவ்வளோதான் கைஸ், உள்ளார ஜாயினிங் பண்ணிட்டோம். திரும்பி 2வது தாட்டி, இதோட 3வது தாட்டி கைஸ். ஃபஸ்ட் தாட்டி ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லி நாங்கள் விட்டோம். 2வது தாட்டி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது, வெயிட்டிங் ஃபார் பிளேயர்னு. போங்க கைஸ். இது மட்டும் வந்துருந்துச்சுன்னா வைங்க கைஸ், நான் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிருப்பேன் கைஸ். அதுக்கப்புறம் நானே கேம் பிளேக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருப்பேன் கைஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோவே யாரோ ஒருத்தங்க தரேன். என்ன கைஸ், இன்னைக்கு இப்படி டென்ஷன் ஆகுது. போ 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 சீக்கிரம் ராக்ஸ்டார், சீக்கிரம் போங்க. இருங்க, இந்த கதவு வேறு போக மாட்டீங்க வெளியே. நீங்கள் ஒழுங்கா போகல. என்னால் வெளியே போக முடியல. ஓப்பன் பண்ணி திரும்பி போங்க. என்ன கைஸ், இவர் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர் எல்லாம் ப்ரோ பிளேயர் இல்லை, நம்ம விளையாட்டெல்லாம் இல்லை. இவர் நம்ம ப்ரோ பிளேயர். ஷார்ட் கன் இருக்கு. இன்னொன்று நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? இல்லைவா, ஷார்ட் கன் இருக்கு. சரி, நான் எடுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம். இல்லை, நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கேம்மா. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அட்வான்டேஜ்? என்ன சொல்றீங்களா? எப்படி இருந்தாலும் உங்கள் ஸ்க்ரீன் தான் அதுக்கு வரும். இதோ நீங்கள் 2வது தாட்டி சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைட் நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த டேக் தானே இந்த கேன்சல் பண்ணிட்டு ரிவ்யூ. ஐயோ சாரி கைஸ். எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த அட்வான்டேஜ் எப்படின்னா, உங்கள் ஃபோனில் தான் அப்லோட் ஆக முடியும். நீங்கள் செட்டிங்கன்னா எல்லாமே அதில் வரும். ஆனால் டாட் டேட்டானா உங்களுக்கு தெரியுமா?
நான் சொல்லிடுவேன், நீங்கள் எத்தனை தட்டு சொல்லுவீங்க. ஆ ஆனா என்னோட இது உங்களுக்கு ரியல் அப்படியே வந்துருமா? நான் டெட்டா வருது. அதுக்கு இப்போ என்னங்கிற? இந்த அட்வான்டேஜ் தான் எங்களுக்கு இருக்குது. இதனால தான் எங்கள் வியூவர்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. காய்ஸ் இவர் வேற டென்ஷன் ஆக்குறாரு. அந்த கிராணியோட வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. குண்டா இங்க பாருங்க, குண்டா அதுக்கே தூக்கி வீசிடாது. இது எடுக்கவே முடியாது. ஓ அந்த குண்டாவை நான் நினச்சேன். கொஞ்ச நேரம் கேமராவை சீ பண்ணலாம். காய்ஸ் இப்போ பேய் வந்து செத்துறேன். கைஸ் இந்த அட்வான்டேஜ் தான் கைஸ் நான் சொன்னது. முடிச்சு விட்டாங்க கைஸ். கைஸ் இப்போ நம்ம ஓடிடலாம். கைஸ் முடிச்சு விட்டாங்க கைஸ். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. அது நமக்கு வருது. கிழிஞ்சது கைஸ். இவரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இப்படி தான் கைஸ். கைஸ் இந்த மாதிரி அதிர்ஷ்டமே இல்லாதவரை ரூமெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு லூட் அடிச்சிங்களா? ஐயோ நான் போய் உள்ள உட்காட்டேன். கைஸ் இவர் நான் கூட்டிகிட்டு வந்ததுக்கு இருங்க. ஃபர்ஸ்ட் கேம்ல தான் இருக்கீங்க. ஆமாம். ஓ நீங்கள் அந்த பக்கம் போய் கடி வாங்கிட்டு வந்தீங்களா? யோ கீழே இல்லையா? நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். டாட் கன் காய்ஸ் இந்த டாட் கன்னே என் ரூமில் ஒரு டாட் கன் புல்லட் இருக்குங்க. டாட் கன் புல்லட் வச்சு என்னடா பண்ணுறது? அப்புறம் யூஸ் பண்ண மாட்டீங்களா? சரி நான் எடுத்துக்கிட்டுமா? இல்லை வேண்டாம், நானே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன? அப்படி சும்மா சொல்கிறது தான். இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கேம்ல இந்த கார்னர்ல இருக்கு. गाइस இந்த லெஃப்ட் சைடு கார்னர் அந்த கேபினெட் ஆட் இருக்குல गाइस, அந்த சைடு இருக்குதாமா. गाइस நம்மளுக்கெல்லாம் கிராமர் மிஸ்டேக் அதிகமாகும் गाइस. அதனால என்கிட்ட ஃபோன் தூக்கி காமிச்சிட்டாரு. அவருக்கு அது பேர் என்னன்னு தெரியல. ஸ்பெசிமன் गाइस சொல்லிட்டு. ஸ்பெசிமன் இல்லை गाइस, அந்த கேபினுக்கு நான் சொல்கிறேன். गाइस எனக்கு இங்கிலீஷ்ல அவ்வளோ ஃப்ளோவாக பேச வராது. ஏன்னா எனக்கு வந்து கிராமர் அவ்வளோக்கா வராது. ஆடா இந்த பேய் எங்கன்னு பாரு. நான் உள்ள போய் விளையாண்டுருக்கிறேன். நானும் அவ்வளோ மாதிரி தான் விளையாண்டுருக்கிறேன். गाइस இந்த கர்மாந்திரமாட்டு ஏதோ ஒன்று இருக்கு. गाइस அந்த வலுவலு பேய் தானே, அது பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணும். गाइस அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வேற ஒன்று புதுசாக இது பண்ண போகிறோம். அது விரைவில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமாம், அது நம்மளுக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான். ஏதாச்சும் உங்களுக்கு அவ்வளோக்கா உங்களுக்கு ஆகாது, எங்களுக்கு ஆகும். அது எல்லாத்துக்கும் ஆகும் गाइस. எப்படி ஆகும் சொல்லுங்க? அவங்களுக்கும் அந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கும் ஆசை இருந்துச்சுன்னா அவங்க தான் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேன்சல் பண்ணுங்க गाइस. மொக்க காமெடி போடுறாரு. கமெண்டில் கழுவி ஊற்றிட போகிறாங்க. அமைதியாக இரு गाइस. நான் காமெடியாக ரியலாக பண்ணல गाइस. நான் சொல்கிறது சீரியஸாக தான் கேட்குறீங்க गाइस. இவன் என் தம்பி தான். இத்தனை நாள் அவரு இவரும் பேசிகிட்டு இருக்கிறோம். சும்மா இத்தனை நாள் போர் அடிக்குன்னு சொல்லி அவரு இவரும் பேசணும். இதுக்கு மேலே அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் உன்னையே பார்த்து சொல்லியிருந்தா பரவாயில்லடா. ஏய் பேய் ஒன்றே இல்லைடா, பின்னாடி வருது. இங்க வா டேய். போடா, எனக்கு வேற வேலை இருக்கு. டேய் வாடா. ரெண்டு பேயா? ஆமாடா, ஒண்ணுடா. ரெண்டுடா. ஒண்ணுடா. ரெண்டு இருக்குடா. ஒண்ணுதான்டா. அங்க ஒன்று கடைசியில இருந்து வருதுடா. ஆமாடா. गाइस இது என்னது? நாங்க இத்தனை நாள் விளையாடவே ஒண்ணுதான் गाइस பார்த்தோம். गाइस ஒரு பேய் தான் गाइस இருக்கும். गाइस நாங்க செட்டிங்ஸ்ல எதுவும் மாத்தல. ஆமா गाइस. நம்ம ரெண்டு பேர் போட்டனால ரெண்டு பேர் வந்துச்சோடா. அப்படி எல்லாம் வராது. இதுல கதவு ஓபன் பண்ணிட்டு இருக்கு. எங்கடா எனக்கு ஒண்ணும் தெரியல. இங்க பாரு गाइस ரெண்டு பேய் गाइस. நீ கேமரா பாருங்க, முன்னாடி காட்றா. ரெண்டு பேய் போகுது பாருங்க. ரெண்டு பேய் தெரியுதா? எங்க ரூமுக்கு என்ன गाइस இத்தனை தாட்டி இதாவது? गाइस நம்மள ப்ரோ பிளேயர் गाइस. நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த கேம் வந்து நமக்கு செட் ஆகாது. அவ்வளவுதான் गाइस. நான் ஆல்ரெடி எனக்கு ஃபியர் गाइस இந்த கேம் சொல்லி. गाइस அப்படி இவனே மறைச்சிட்டான்னு எனக்கு எப்படி गाइस தெரியும்? சாரி गाइस. இருங்க வெளிய போய் விளையாடட்டுமா? கிழிஞ்சது. இந்த வீடியோவும் போச்சு गाइस. பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் விளையாடுவோம் வாங்க. முடிஞ்ச வரைக்கும் விளையாடுற அளவுக்கு எனக்கு தெம்பில்.
பேசாமல் பாம்ஸ் கடை போயிடலாம் வரியா? அதுவும் நல்லது தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இது நம்ம போடுவோம். சரி, முடிச்சுட்டாங்க போங்க கைஸ். அவங்க கைஸ் நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. இதோட 3வது தாட்டி விளையாடுறேன். 3வது தாட்டியும் பக்கா வருது. கைஸ் எவ்வளவோ யூடியூபர் நல்லவங்களா இருக்காங்க, அவங்களுக்குலாம் சோதனை நடக்குது, நம்மளுக்காக கைஸ் நடக்கணும். சரி ஓகே கைஸ், we will see in the next video. Bye. பாய். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோ பாம்ஸ் கால் தான், மன்னிச்சிருங்க. சரி கைஸ், அவ்வளோதான்.